அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராச்சும் வரும்போது எப்போவுமே பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ரொம்ப மெனக்கட்டு டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரும்போது நம்மளுடைய வீடு எல்லா நேரங்கள்லையுமே பளிச்சுன்னு தான் இருக்கும். அதுவும் இந்த ரமதான் நேரங்களில் நம்மளுடைய வீடு பளிச்சுன்னு எப்போவுமே பளபளன்னு இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. இன்றைக்கி வீடியோ காலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா மார்னிங் நம்ம எந்திரிச்சதில் இருந்து எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சிம்பிளாக பண்ணும்போது நம்மளோட வீடு பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக. ஸோ காலையில் எந்திரிச்சு சஹர் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாங்க் சொன்ன உடனேயே தொழுதுட்டு குரான் ஓத ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதை முடிச்சுட்டு ஒரு 6:10 6:15 தூங்க போயிட்டேன். ஸோ தூங்கிட்டு மார்னிங் பார்க்கலாம். நோம்பு டைமில் எப்போவுமே காலையில் ஒரு 8:30க்கு எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து குரான் ஓதுறது தான் வேலை. குரான் ஓதுறது, அதுக்கப்புறமா தொழுகிறது, இப்படியே தான் போகும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சாச்சு. ஸோ நம்ம இந்த ரமதானுக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக அந்த ஒட்டடை எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணணும். இருந்தாலுமே அந்த ஒட்டடை எல்லாமே திரும்ப லைட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒட்டடை அடித்து முடித்த கையோட அந்த வாஷிங் மிஷினில் நான் துணி போடணும். அதை மேலே மூடியெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த துணி போடுறதுக்கு முன்னாடி இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி போட்டோம் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷின் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பொருளை எடுத்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்தும் போது நம்மளுடைய வீடு கம்ப்ளீட்டாக க்ளீனாக தான் இருக்கும். இது வாஷிங் மிஷினுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜுக்கும் இது பொருந்தும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நைட்டு எல்லாம் கழுவி காய வச்சுருந்தோம் பாத்திரம். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அதோட இடத்துல வச்சிடணும். அண்ட் நம்ம இந்த மாதிரி காஞ்ச பாத்திரங்களை எடுத்து அதோட இடத்துல அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு சிங்கில் பாத்திரம் இருக்கும்போது சீக்கிரமாக கழுவி வைக்கிறதுக்கு ஒரு சுறுசுறுப்பு நமக்கு வரும். ஸோ இதையே நம்ம எடுத்து வைக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு லேசினஸ் தான் வரும். ஸோ அதை முடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கையோடு நம்ம ஃபில்லப் பண்ணணும். இன்னும் சில பேர் அரிசி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த அரிசி மூட்டை பாதி அளவு வர அதை ஃபில்லப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம வாங்கின கையோடு அதை எடுத்து ஒரு பக்கெட்டில் ஃபில்லப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அரிசி மூட்டை இருக்கக்கூடிய இடம் நமக்கு எம்டி ஆகிடும். ஸோ அந்த இடம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். நம்மளுடைய க்ளீனிங் பர்பஸ் அப்படின்றது க்ளீன் பண்ணுறதுல மட்டும் இல்லை, ஒரு பொருள் முடிஞ்ச உடனே கையோடு அதை ஃபில்லப் பண்ணி வைக்கிறதுலையும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா அரிசியை போட்டு வைக்கிற அந்த பக்கெட் இருக்கக்கூடிய இடத்துல ஸோ இப்படி தான் இருக்கும். அதை லைட்டாக நகட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக தூசியாக இருக்கும். ஸோ கையோட ஒரு தொடப்பத்தை எடுத்துகிட்டு அந்த இடம் நல்லா கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கெட்டை எடுத்து கூட்டி விட்டுட்டு திரும்ப நம்ம அதை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் நீட்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு பொருள் இருக்கக்கூடிய இடத்துல திரும்ப அது மேலேயே ஃபில்லப் பண்ணி வைக்காமல் ஸோ அந்த இடத்த லைட்டாக ஜஸ்ட்டு நீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடணும். அடுத்ததாக மார்னிங் எந்திரிச்ச உடனேயே இந்த மாதிரி தான் இருக்குது கவுண்டர் டாப். அதாவது நார்மல் டேஸில் நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். காலையில் நல்லா பளபளன்னு இருக்கும். பட் இப்போ நம்ம சஹர் முடிக்கிறதால சஹர் டைம்லலாம் நான் வாஷ் பேசனில் போயிட்டு நான் பாத்திரம் கழுவ மாட்டேன். ஸோ சஹர் டைமில் நமக்கு தொழுகிறதுக்கு ஓதுறதுக்கு தான் டைமு. அதனால் மார்னிங் தான் க்ளீன் பண்ணுறது. சரி, ஓகே. இப்போ க்ளீன் பண்ண கவுண்டர் டாப் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய லிக்விட் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி கையோடு முடிச்சிடணும். ஸோ சிங்கில் பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தை ஃபஸ்ட்டு
நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் 2 மடங்கு வேலை அதிகமாகும். ஏன்னா சிங்க்கை ஃபுல்லாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்திரங்களில் பெரிய பாத்திரத்தை மட்டும் எடுத்து நான் கழுவி காய வச்சுட்டேன். ஸோ எடுத்த உடனேயே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் பாதியாக நமக்கு குறைஞ்சிடும். ஸோ நான் வந்து பாத்திரம் காய வைக்கிறதுக்கு அந்த டப்பில் மட்டும் பெரிய பாத்திரத்தை மட்டும் கவுத்தி வைப்பேன். ஏன்னா சின்ன சின்ன குட்டி பாத்திரங்கள், தட்டு, டம்ளர் இது எல்லாமே வைக்கிறதுக்கு எனக்கு அந்த சிங்க்குக்கு மேலேயே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ ஈஸியாக நான் வாஷ் பண்ண உடனேயே அதில் நான் வச்சிருவேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா பாத்திரங்களையுமே கழுவி அதோட இடத்துல நான் மாட்டி வச்சுட்டேன். அண்ட் நம்மளுடைய சிங்க்குக்கு மேலேயே இந்த மாதிரி பாத்திரத்தோட ஸ்டாண்டு வைக்கும்போது இன்னும் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அடுத்ததாக இந்த ரமதான் நேரங்களில் கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரிட்ஜு நிரம்பி வழியும். ஏன்னா நார்மல் டேஸ்லேயே அதிகமான பொருட்களை வைப்போம். ஆனால் இப்போ வந்து அதிகமாக ஜூஸ் வைக்கிறது, கடல் பாசி, தர்பூசணி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வைப்போம். இன்னும் சில பேர் மிஞ்சக்கூடிய குழம்பு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் அள்ளி அடைப்போம். ஸோ அப்படி வைக்கும்போது நீட்டாகவே இருக்காது. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 பால் பாக்கெட் வாங்குவேன். இப்போ நோன்பு நேரம் அப்படின்றதால நமக்கு ஈவினிங் டீ போடுற வேலை இல்லை. ஸோ பால் பாக்கெட்டுமே அதிகமாக குமிஞ்சிருச்சு. அதனால் அந்த ட்ரே ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிடுச்சு. ஸோ அதிகமான பால் இருக்குது அப்படின்னா அது ஒரு பாக்ஸில் வைக்க முடியாது. ட்ரேலையே வச்சு அந்த ட்ரே வந்து நாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதை நான் வந்து செட் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து ஒரு ரமதானுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருமே க்ளீன் பண்ணதான். இருந்தாலுமே ரமதானுக்கு இடையில லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங்கை நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈது டைமில் ரொம்ப நமக்கு கை கொடுக்கும். இது ரொம்ப நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்ப நம்ம டீப் க்ளீனிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஜூஸ் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இருந்துச்சு. அதை பாட்டிலில் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே க்ளீன் பண்ணால் மட்டும் பத்தாது, வெளியிலையும் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த ஜூஸ் போட்டுட்டு எல்லாத்தையுமே அந்த கைப்பிடியோட குழந்தைங்க வந்து திறக்கிறது, அந்த ஃப்ரிட்ஜோட வெளியில் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணேன், அதனால் அதை க்ளீன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமும் நான் ஃபுல்லாக கூட்டி முடிச்சிடுறேன். ஸோ வீடுமே பார்த்திங்கன்னா ரமதானுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ண வீடு தான். ஆனால் நம்ம நார்மல் டேஸில் அப்படின்னா நம்ம வீடு கண்டிப்பாக க்ளீனாக இருக்கும். இப்போ வந்துட்டு ரமதான் நேரம் அப்படின்றதால ஜூஸ் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் டெய்லி. அதுக்கப்புறமா நம்ம டெய்லி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா டெய்லியுமே நம்ம பண்ண மாட்டோம் நார்மல் டேஸில், ஆனால் ரம்ஜான் நேரங்களில் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே வீட்டில் கண்டிப்பாக பிசு பிசுன்னு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு வந்து பிசு பிசுன்னு தான் இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இடையில கண்டிப்பாக நம்ம ஷாம்பு அதுக்கப்புறமா லைசால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோப் போட்டுறணும். ஷாம்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். இது வந்து டைல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மார்பிளுக்கும் இது சூட்டபிள் ஆகும். நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா நமக்கு ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையிலையுமே நம்ம மோப் போடுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய வீடு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இது வந்து கண் கூட இதோட டிஃப்ரெண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ ரீசன்ட் டேஸாகவே நான் ஷாம்பு சேர்த்து தான் நான் மோப் போட்டுட்ருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து இடையில நம்ம மோப் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப நமக்கு ஈஸியாக போயிடும். ரொம்ப நம்ம அப்படியே மாங்குன்னு போட்டுட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ வீடு ஃபுல்லாமல் கம்ப்ளீட்டாக நான் வந்து மோப் போட்டு விட்டுட்டேன். நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ உள்ளே நான் மோப் போட்டுட்டேன். வெளியில் வந்து ஹாலில் நான் மோப் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து மோப் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நோம்பு டைமில் உங்களுக்கு கொஞ்சம் லேசினஸ்ஸாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ மோப் போட்டு முடிச்சுட்டு கையோட தண்ணி வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. என்கிட்ட 2 குடம் தான் வச்சுருப்பேன். மண் குடம் ஒன்று, இன்னொரு சில்வர் குடம் ஒன்று. ஸோ நிறைய 5-6 குடத்தை அள்ளி அடைச்சிலாம் வைக்க மாட்டேன். கிச்சன் வந்து கொஞ்சம் சின்ன கிச்சன் தான். ஸோ அந்த 2மே முடிஞ்சதுக்கப்புறமா கையோட அதை ஃபில்லப் பண்ணுற மாதிரி வைப்பேன். ஸோ ஃபுல்லாமல் வாஷ் பண்ணி காய வச்சாச்சு அதையுமே. அண்ட் இந்த வேலை முடிச்சுட்டு இருக்கும்போதே சைடில் வந்து பால் அடுப்பில் வச்சுட்டு தான் இதை சைடில் நான் பார்த்துட்டு இருந்தேன். பால் நல்லா கொதித்து நல்லா ஆறிடுச்சு. மேலே வந்து லைட்டாக ஆடை மாடி பறந்துருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக நம்மளுடைய கைகளால் மெதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக அந்த ஆடை வந்து வந்துடும். இவ்வளோ ஆடை எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஜூஸ் பண்ணுறதுக்காக. நார்மலாக இந்த வெயில் காலங்களில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தர்பூசணி வேணும். அதுவும் நோன்பு பிடிக்கிற
இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணிச்சத்து வந்து உடம்புல கம்மியாகும். ஸோ அதுக்காகவே இந்த டேஸில் கண்டிப்பாக தர்பூசணி எல்லாருமே எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து தர்பூசணி சாப்பிட மாட்டாங்க, அதில் நானும் ஒரு ஆள். சின்ன வயசுலேருந்து தர்பூசணி நான் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் ஜூஸ் போட்டால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக எப்போவுமே நான் வந்து ஜூஸ் போட்டுருவேன். என்னோடய பசங்க வந்து ராவா பழமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஜூஸ் போட்டுருவேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய பல்ப்பை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த குழிக்கரண்டியை வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். தண்ணியே விடாமல் தான் அரைச்சி எடுக்கணும், அந்த பழமே நல்லா தண்ணி விடும். ஸோ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறலாம். அண்ட் இந்த ஸ்டெய்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய ஹோல் போட்ட ஸ்டெய்னராக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த பல்ப்பு வந்து ஒரு குட்டி குட்டி பல்ப்பு இடையில வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஜூஸ்லேயுமே தண்ணி சேர்க்கலை, இது கூட ஆட் பண்ண பால்லையுமே தண்ணி சேர்க்கலை. ஸோ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஊற வச்ச பாதாம் பிசின் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாதாம் பிசின் வந்து நல்லா இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், இது எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் ஒன்று பண்ண போகிறேன். ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு, ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதால ஒரே ஒரு வாழைப்பழம் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன், குழிக்கரண்டி அளவு. சோடா உப்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு சமையலுக்கு யூஸ் பண்ணுற நம்ம உப்பு, 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிறணும். அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 1 கப் அளவு மைதா இல்லை கோதுமை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த இஃப்தார் டைமில் அதிகமாக மைதாவை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு விஸ்கை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தண்ணி பால், ஒரு செகண்ட் பால், தேர்டு பால் நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த பாலை வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், நம்ம ஈவினிங் தான் இதை ரெடி பண்ணுவோம், ஸோ அது வர ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூடி போட்டுட்டு சைட்லேயுமே நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என்னோடய டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆக போகுது. ஸோ எப்போவுமே காலையில் 10 மணிக்கே ஓதுறதுக்கு உட்காந்துருவேன். இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை ஆரம்பித்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தொழுதுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் இந்த கிளிப்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஈவினிங் வந்து ஒரு 4:30 இருக்கும், அப்போ தான் நான் வந்தேன். ஏன்னா நோம்போடு நம்ம க்ளீனிங் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு டயர்டாக தான் இருக்கும். இவ்வளோ நான் டீப் க்ளீனிங் பண்ணலை, சும்மா ஜஸ்ட்டு சின்ன சின்ன க்ளீனிங் மட்டும்தான் முடித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து கனவா ரெசிபி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குற வரை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கட் பண்ணி வச்ச கணவாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாய் தூள் சேர்க்கவே கூடாது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறணும், அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும், கணவாயிலேயே தனியாக வந்து தண்ணி விடும். சரி இப்போ மூடி போட்டுருவோம், இது வெயிட் பண்ணட்டும். அதுக்கிடையில் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன், இன்னொரு சைடு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். ஸோ மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், மிளகு, சோம்பு 3ஐயும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, ஸோ பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து தேங்காய் பால்லையே சேர்த்துக்கிறலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியையும் தேங்காய் பாலில் சேர்த்துக்கிறணும். இது வந்து தேங்காய் பால் ரசம், எங்கள் ஊரில் இது வந்து சொதி அப்படின்னு சொல்லுவோம். தேங்காய் பால் ரசத்துக்கு எங்கள் ஊருக்கு ஒரு பேர். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ரசம். கல்யாண நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் எல்லார் வீட்லேயுமே இந்த சொதி ரசம் வைப்பாங்க. ஸோ இதோட டேஸ்ட்டை வந்து பீட் பண்ணிக்கிற ஆளே கிடையாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மெத்தடில் தான் நான் வீட்டிலேயே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம காலையில் ரெடி பண்ணி வச்சோம் பணியாரத்துக்கு. ஸோ அந்த மாவு வந்து எனக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, இருந்தாலுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் ஊற்றினேன். பட் அதோட ஷேப்பு வந்து ரவுண்டாக வர்றதுக்கு பதிலாக ஏதோ ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு அமீபா ஷேப்லலாம் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் ஏதாச்சும் இனிப்பு ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப மாவாக போயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது அதை வந்து ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நல்லா பஃப்னு வந்துருச்சு, நல்லா ஷேப்பும் அதுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நான் ஊற்றி முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு இடையிலையே நமக்கு லைட்டாக அதை ஓப்பன் பண்ணி அந்த கணவாயை நம்ம கிளறி விட்டுக்கிறணும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் கட்லெட் வந்துட்டு லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன், அதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வெளியில் வச்சு நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வற்றிடுச்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே. ஸோ நம்ம ஊற்றின தண்ணியும் வற்றிடுச்சு, அந்த கணவாயில் உள்ள தண்ணியும் வற்றிடுச்சு. ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து வாழைப்பூ வச்சு ஒரு வடை ரெசிபி பண்ணினேன். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறதால நான் ரெசிபி எடுக்கலை. நல்லா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் வந்து வாழைப்பூ ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம ரெடி பண்ணி வச்ச தர்பூசணி ஜூஸ் வந்து நல்ல ஒரு திக்காக இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து லெமன் ஜூஸ். எவ்வளோ ஜூஸ் போட்டாலுமே கண்டிப்பாக எனக்கு வந்து இஃப்தார் டைமில் லெமன் ஜூஸ் இருந்தே ஆகணும். நம்ம ரெடி பண்ண பணியாரமே நல்லா சாஃப்டாக ரொம்ப பஃப்னு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண கட்லெட். ஸோ அதுமாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ணது எல்லாமே நமக்கு சூப்பராக கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே துவா பண்ணுங்கள், உங்களுக்காகவும் நான் துவா பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரமதான் நேரங்களில் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நம்ம க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈது நேரங்களில் ரொம்பவே நமக்கு கை கொடுக்கும். ஸோ ரம்ஜான் இல்லாத மற்ற சகோதரிகளும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய வீடு எப்போவுமே பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.